அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை வளசரவாக்கம் சௌத்ரி நகர் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்ட வீட்டிலிருந்து ஒருவர் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், தீ விபத்துல வீட்டிற்குள் சிக்கிய மூவர்ல ஏற்கனவே ஒருவர் மீட்கப்பட்டிருந்தாரு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப மற்ற இருவரை மீட்கும் முயற்சிகள் எவ்வளவு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருது? அங்க இருக்கக்கூடிய தற்போதைய கள நிலவரம் என்ன சொல்லுது? பிரியா, சென்னை வளசரவாக்கத்தில் ஒரு சொகுசு பங்களாவில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக தற்போது இங்கே மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் வளசரவாக்கம் சௌத்ரி நகர் 4வது தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல சொகுசு வீட்டில் சரியாக 1 மணி அளவில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்தில் ஒரு நபர் மீட்கப்படவே உள்ளே இருக்கக்கூடிய மற்ற 2 நபர்களை தீவிரமாக மீட்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. சரியாக 1 மணி அளவில் இந்த தீ விபத்தானது நடந்திருப்பதாக வளசரவாக்கம் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சரியாக 1 மணி அளவில் இந்த தீ விபத்து நடக்கும்போது இந்த பகுதிவாசிகள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கும் அதே போன்ற காவல்துறையினருக்கும் தகவல் அளித்திருக்கிறார்கள். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மேலும் தீ அதிக அளவில் பரவியதால் 3 தீயணைப்பு வாகனங்கள் அடுத்தடுத்து வரவழைக்கப்பட்டு தற்போது 4 தீயணைப்பு வாகனங்களில் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்போது இந்த தீயை அணைத்து வரும் அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் சதீஷ் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நபர் மீட்கப்பட்ட நிலையில் மற்ற 2 இருவர்கள் உள்ளே சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணியானது சுமாராக 1 மணி நேரம் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போதும் இந்த தீயானது வீட்டின் உள்பகுதிகளில் மிக கொழுந்துவிட்டு எரிந்து வருவதால் தீயை அணைப்பதில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது மழையும் பெய்து வருகிறது. வளசரவாக்கம் பகுதிகளில் மழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் மீட்கப்பட்ட நபரிடம் வளசரவாக்கம் போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது பெயர் ஸ்ரீராம் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவரது வீட்டில் அவர் மற்றும் அவரது தாய் தந்தையர் நடராஜன் மற்றும் தங்கம் ஆகிய 3 தங்கியிருந்த போது சரியாக 1 மணி அளவில் திடீரென வீட்டில் உள்ளே இருந்து கரும்புகை எழுந்ததாகவும் சுதாரிப்பதற்குள் வீட்டில் மளமளவென தீ எரிந்ததாகவும் இதனையடுத்து தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். தற்போது மீட்கப்பட்ட நபரின் பெயரானது ஸ்ரீராம் என்பதும் மேலும் உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய நபர்கள் வயதான நபர்கள் அவரது தாய் தந்தையர் நடராஜன் மற்றும் தங்கம் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது 4 தீயணைப்பு வாகனங்களில் சுமார் 40க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைக்கும் காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வீடு முழுவதுமே இந்த சொகுசு பங்களா நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சொகுசு பங்களா இருக்கக்கூடிய இந்த வீடு முழுவதுமே உள்பக்கமாக எரிந்து உள்ளே இருந்த பொருட்கள் முழுவதும் நாசமாகிவிட்டதாக வளசரவாக்கம் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த வீட்டின் பிற பகுதிகளில் வைத்திருக்கக்கூடிய பால்கனி உள்ளிட்ட பகுதிகளில் வைத்திருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாடும் காட்சியையும் தற்போது நமது ஒளிப்பதிவாளர் சதீஷ் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தற்போதுதான் தீயணைப்புத் துறையினர் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் தீயை அணைத்து வரும் நிலையில் தற்போது வளசரவாக்கம் பகுதியில் மிக அதிகமான மழை பெய்து வருவதால் தற்போது இந்த மழையானது அந்த தீயை அணைப்பதற்கு சற்று ஏதுவாக இருக்கும் என போலீசார் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய நபர்கள் உயிருடன் இருக்கிறார்களா அல்லது அவர்களுக்கு வேறு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா, எத்தகைய சூழலுக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் என்பது குறித்து முழுவதும் தீயை அணைத்து பின்புதான் தெரிய வரும் எனவும் வளசரவாக்கம் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பிரியா, தீ விபத்து ஏற்பட்ட வீட்டிற்குள்ள 3 சிக்கியிருந்த நிலையில ஒருவர் மீட்கப்பட்டிருக்காரு. அவரோட விவரம் தெரிய வந்திருக்கு. அவரோட தாய் தந்தையர் தான் உள்ள சிக்கியிருக்காங்க. அவங்கள பாதுகாப்பாக மீட்கும் பணியில தீவிரமாக தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வராங்க. அவர்களும் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருப்போம். தற்போதைய கள தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.